வணக்கம் ஜெகன். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே நடக்கக்கூடிய யுத்தம் மீண்டும் அது துவங்கி இப்போ 8 நாளை கடந்து போயிட்டு இருக்கு. 8வது நாள் அது கடுமையான தாக்குதல்களை 2 நாள் தரப்புமே செஞ்சிருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவுடைய 8th டே பாம்பிங் கேம்பெயின் எங்க குறிப்பா ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 முக்கியமான நகரங்கள். முதல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரான் பகுதிகள். 2வது பந்தார் அப்பாஸ், அவங்களுடைய மிக முக்கியமான துறைமுகம். புஷேர், ஈரான் ஷேர் மற்றும் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது சபஹார் துறைமுகம். சபஹார் துறைமுகத்தோடைய அந்த வாட்ச் டவரை தகர்க்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் நேற்று சமூக ஊடகங்களில் வைரலானதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அமெரிக்கா இந்த குறிப்பிட்ட பகுதிகளை தாக்குறாங்க. இப்போ இந்த பகுதிகளில் எதை தாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஈரானுடைய இராணுவ தளங்கள், ஐஆர்ஜிசியோடைய மிலிட்ரி பேசஸ், குறிப்பாக மிசைல் பேசஸ். 2வது பிரிட்ஜு, 3வது ரோடு, 4வது ரயில், 5வது அவங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மின்சாரம். இப்போ கிளியர் கட்டா இங்க ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது புரியுது. அமெரிக்கா எப்படியாவது ஈரானுடைய கவுண்டர் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி, ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல்களுக்கு மிக முக்கியமான ஆர்சனலா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். முதல்ல அவங்களுடைய மிசைல், 2வது அவங்களுடைய ட்ரோன். இந்த இடத்த எப்படியாவது தாக்கி வீழ்த்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் இந்த கடந்த பிப்ரவரி 28க்கு பிறகு நம்ம நிறைய டேட்டாவை ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த இடத்துல அவங்க நினைச்ச வெற்றியை அவங்க பெற முடியல அப்படின்றது தான் களத்தில் இருக்கக்கூடிய உண்மை. 2வது இவங்களுடைய சப்ளை லைன்ஸ், ரோடு, ரெயிலு, பிரிட்ஜு மற்றும் அவங்க எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதை 4த்தையும் தகர்த்தாங்க அப்படின்ற போது மக்களுக்கு இந்த அடிப்படை தேவைகள் இல்லாம போச்சு அப்படின்னா மக்கள் அரசுக்கு எதிராக பெரிய கிளர்ச்சியை பண்ணுவாங்க. ஏற்கனவே அங்கே ஒரு மிகப்பெரிய அரசுக்கு எதிரான போராட்டம் நடந்ததை பார்க்கணும். இந்த இடத்த குறி வச்சு தான் அமெரிக்கா போகிறாங்க. ஏன்னா கொலம்பியா மற்றும் கியூபாவில் நம்ம பேசக்கூடிய தருணத்தில் கம்ப்ளீட்டாக அந்த கண்ட்ரியை ஸ்டார்வ் பண்ணி அங்கே மின்சாரம் இல்லாமல் பண்ணி அவங்கள வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றதான் அமெரிக்காவுடைய மிலிட்ரி அப்ஜெக்டிவாக இருக்குது. இப்போ ஈரான் பதிலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தியேட்டர் ஆஃப் ஆப்ரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. சவுதி தாக்கப்பட்டிருக்கு, யுஏஇ தாக்கப்பட்டிருக்கு, கத்தார் தாக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ 8 நாடுகள் கிட்டத்தட்ட ஈராக், பஹ்ரைன், ஜோர்டான், குவைத், சவுதி, யுஏஇ மற்றும் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியான ஒமான், எல்லா இடத்தையும் தாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போன முறை நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் இந்த முறை நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா யுஏஇயில் துபாய் மற்றும் அபுதாபி, இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸு, பாம் ஜுமேரியா பீச் அப்படின்னு சொல்லி சிவிலியன் டார்கெட்ஸ், ஏர்போர்ட்ஸை குறி வச்சு பல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. நம்ம போன மாதம் அபுதாபி போயிருந்த போது கூட அவங்களுடைய ஒரு பார்ட் ஆஃப் ஏர்போர்ட்டில் ஒரு இந்த டேமேஜ் நடந்திருந்தது, அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த முறை ஈரான் குறி வைக்கிறது அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸ். அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸ் அவங்க குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இப்போ ஒரு வீடியோ நம்மளால உறுதியாக பார்க்க முடிஞ்சது, நம்ம வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஜோர்டான்ல இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி, அமெரிக்கன் மிலிட்ரி பேஸ் மேலே அந்த ஏவுகணை துல்லியமான ஒரு தாக்குதலை நடத்துது. அது அவங்களுடைய சோல்ஜர்ஸ் லிவிங் லைன், எஸ்எல்ஓஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பக்கத்தில் இருக்கு. அது விழுந்ததை பார்க்குறோம். ஒருவேளை இதில் அமெரிக்க வீரர்கள் நிறையா பேர் கொல்லப்பட்டிருந்தா அந்த உடல்கள் அமெரிக்காவுக்கு திரும்ப போகும்போது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பும் ட்ரம்ப்புக்கு எதிராக கிளம்பும். கடந்த கால வரலாற்றை நம்ம பார்த்தோம். ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷாக இருக்கட்டும், ஒபாமா இருக்கட்டும், எப்பப்பெல்லாம் அமெரிக்க வீரர்கள் அந்த உடல்கள் அங்கே திரும்ப போச்சோ அமெரிக்காவுக்கு, அப்பெல்லாம் ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதலை ஈராக் மற்றும் சிரியா மீது அந்த காலகட்டங்களில் பண்ணாங்க. அப்படி ஒரு பின்விளைவுகள் ஏற்படுறதுக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. கச்சா எண்ணெயோடைய வெளியேற்றம் மிகவும் அதிகமாக இருக்குது. மண்டே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் இதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். பட் தியேட்டர் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்றது பெருசாக இருக்குது. நல்ல ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இஸ்ரேல் இங்கே கேம்லேயே இல்லை. இஸ்ரேல் இப்போது இந்த போரில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அமெரிக்காவுடைய சில விமானங்கள் ரீஃபியூலர்ஸ் இஸ்ரேலோட டெலிவிவ் விமான நிலையத்தில் இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் ஒரு எச்சரிக்கையோடு நிறுத்திக்கிட்டாரு, எங்களை நீங்கள் தாக்குனீங்கன்னா நாங்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் போன முறையோட கடுமையாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போர் அமெரிக்கா வேர்சஸ் ஈரான் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல மிக முக்கியமாக நம்ம பார்க்காத, கண்ணுக்கு தெரியாத ஹீரோஸ் அப்படின்றது இந்தியாவுடைய சீஃபேரர்ஸ். இவ்வளோ கலோபரத்தில் சில முக்கியமான குரல்கள் நமக்கு கிடைச்சிது. நம்மளுடைய அன்பர்கள் அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இந்த ஆடியோவை நீங்கள் ஃபுல்லாக கேட்டு முடியுங்க. மறக்காமல் ஃபுல்லாக கேளுங்க. அப்போ தான் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத கிரவுண்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் உணர முடியும்.
அவங்க ஹார்மோஸை கிராஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க வந்து அட்டாக் பண்ணுறது எப்படின்னா, ஈரான் வந்து யூஎஸை தான் மெயினாக, யூஎஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துக்கும் அட்டாக் ஓடிட்டு தான் இருக்குது. நேற்று பர்த் ஆகிருக்கும், நேற்று பர்த் ஆகும்போது பர்த்திங் டைமில் ஜஸ்ட்டு ஃபார்வர்ட்லேயும் ஆஃப்லேயும் பார்த்தேன்னா அடி டப்பு டப்பு டப்புன்னு. டேய் ஃபார்வர்ட் லெஃப்ட்ல அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா பிறகு கார்கோ ஆப்ரேஷன் நடந்துச்சா இல்லை வெளியில் எடுத்துட்டு வந்துட்டியா ஷிப்பை வெளியில்? ஸோ இந்த இந்த கண்டிஷன்லேயும் கார்கோ ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லை எப்படி அப்படியே வெளியில் வந்துட்டிங்களா? அங்கே தான்டா நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஒரு நிறைய நாள் ஆங்கருக்கு அப்புறம் போன மாதம் ஒரு 15ஆம் அப்புறம் ஆரம்பித்தது. எப்படின்னா அவங்க ஜெட் ஆயிலு தான் நாங்கள் எடுத்துருந்தோம். மினா அல்-அஹ்மதி, மினா அப்துல்லா, இதே இந்த போட்டு தான் இந்த குவைத்திலேருந்து நம்ம ஜபல் அலிக்கு ஜெட் ஆயில் எடுத்து கொண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இவனுங்க அங்கேருந்து ஃபிஜராக அனுப்பி அங்கேருந்து அப்படியே வெளில தள்ளிட்டு இருந்தானுங்க. ஸோ இந்த வேலை தான் போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இப்போ இந்த வார் ஸ்டார்ட் ஆகி குவைத்து, பஹ்ரைனு இவங்களெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்களா. ஸோ இப்போ யூஏஇ கொஞ்சம் யூஏயும் சவுதியும் சேஃபாக இருக்கிறதுனால எப்படின்னா, இப்போ இந்த ஷிப்பை எங்கள் ஷிப்பை வந்து டைவெர்ட் பண்ணி விட்டானுங்க. ஜபல் அலி டு ருவைஸ் யூஏஇக்குள்ளேயே மாற்றி மாற்றி கார்கோ லோடிங்கு டிஸ்சார்ஜிங்கு 7 மணி நேரம் பேசேஜ் தான்டா. நேற்று ருவைஸில் லோட் பண்ணோம். இன்னைக்கு இப்போ ப்ரெசண்டில் வந்து ஜெட் ஆயில் டிஸ்சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே நம்ம ஜபல் அலியில். இப்போக்குள்ளே குவைத்து அங்கெல்லாம் போகாதுன்னு இந்த ஷிப் எதுவும் போகாது. ஆனால் சார்ட்டர் என்கொயரி வருது. ஸோ ஓனர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. நீங்கள் எப்படி அங்கே போனீங்க? டேய் எதுவுமே ஸ்டாப் பண்ணல. அவன் பசாட் அடிக்கிறான், லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லிட்டு கார்கோ ஓடிட்டு தான் இருந்தது. ஒரு செகண்ட் கூட கார்கோ ஆப்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. மூரிங்கில் பைலட் ஆன்போர்டு, ஓகேவா? பைலட் ஆன்போர்டில் இருக்கும்போது மூரிங் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போது இது பண்ணிட்டு இருக்காங்க. டாப்புன்னு ஆஃப்டில் 2, ஃபார்வர்டில் 2. பைலட் என்ன சொன்னா, இதெல்லாம் இங்கே சாதாரணா, நீ எடுத்துட்டு போ கப்பலை. சரி டக்குவா இதுவா அது அப்படின்ட்டு இது பண்ணிட்டாங்களாம், மூவ் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அது நாங்கள் ஃபினிஷ் வித் என்ஜின் வந்து 3:30க்கு என்னமோ ஏர்லி மார்னிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 3:45க்கு லேண்டில் அடிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் அடிச்சிருக்காங்க. இது வந்து மிசைல் டைரெக்டாக போய் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் விழுந்துதா இல்லை இன்டர்செப்ட் ஆகி அந்த பீஸ் வந்து விழுந்துதான்னு இன்னும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியலை. ஏன்னா இன்னும் நியூஸ் எதுவுமே வெளியில் வரல பார்த்துக்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் இதே மாதிரி அதாவது ஷிப்பு ஃபார்வர்டில் வந்து ஏதோ ஒரு லேண்டில் அடிச்சிருக்காங்க. இது அடித்தது வந்து இன்டர்செப்டா இல்லை டைரெக்டாக ஹிட் ஆகுதுன்னு தெரில. ஆனால் ஷிப்புக்கு மேலே வந்து ஒரு 300-400 மீட்டருக்கு மேலே வந்து இன்டர்செப்ட் ஆகிருக்கு. ஆனால் எந்த இதுவுமே ஸ்டாப் ஆகலை, கண்டினியூஸாக கார்கோ இது ஓடிட்டு தான் இருந்திருக்கு. இப்போ இந்த ஆடியோவை கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு பதட்டமான சூழ்நிலை இருக்குன்றது தெரியும். இந்த ஆடியோவில் உங்களுக்கு 3 விஷயம் தெளிவாக பார்க்கலாம். இந்திய மாலுமிகள் சீஃபேரர்ஸ் இல்லாமல் உலகத்தோடைய ஷிப்பிங் இயங்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு சக்தியாக நம்ம இருக்கிறோம். வீட்டை துறந்து குடும்பத்தை விட்டு நடுக்கடலுக்கு போய் இன்னைக்கு உலகத்தை இயக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரோலை நம்ம சீஃபேரர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க ஏதோ சம்பளத்துக்காக போகிறாங்கன்னு சொல்லி பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு. எத்தனை பேர் அவங்க வேலையை நீங்கள் செய்ய முடியும், அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சான்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 90 பேர் முடியாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். இங்கே 2வது ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். அது என்னன்னா, நம்ம சீஃபேரர்ஸோடைய அந்த காம்னஸ், இவ்வளோ கலோபரம், இவ்வளோ ஒரு யுத்த காலத்தில் எவ்வளோ கேஷுவலாக எவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற போது இவங்களுடைய லீடர்ஷிப் தலைமை பண்புகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாகவே உணரலாம். வாழ்க்கை ஒரு முறை தான், அந்த பிறப்பு இறப்புன்றது கடவுள் தீர்மானிப்பார்ன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஏற்கனவே தீர்மானிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு லிவிங் அப் ஃபார் த டே, லிவிங் ஃபார் த டியூட்டி அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சீஃபேரர்ஸ். 3வது அவங்க உரையாடல் இன்னைக்கு கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். மிசைல் வந்து உழுந்துக்கிட்டு இருக்கு, லைட்டை ஆஃப் பண்ணுறாங்க, சைரன் போகுது, ஆனால் லோடிங் அன்லோடிங் நிற்கவே இல்லை. கப்பல்கள் இங்கே எங்கேயுமா பண்ணுறாங்க, வேறு துறைமுகத்துக்கு போகிறாங்க, அங்கேருந்து லோட் பண்ணுறாங்க. சாலை மார்க்கமாக பார்த்தீங்கன்னா ஜெப்லாலி போர்ட்லேருந்து வேறு இடத்துக்கு போகுது, பிறகு அங்கேருந்து லோட் பண்ணி கச்சா எண்ணெய் எப்படியாவது உலகத்துக்கு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் யுஏஇ போன்ற நாடுகள் எப்படி இயங்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்களும் இப்போது ஒரு அமைதி பூமியாக இருந்தவங்க இன்னைக்கு இந்த கடந்த 40-50 நாட்களாக நடக்கக்கூடிய யுத்தத்துக்கு பிறகு அவங்களும் இந்த அக்செப்டன்ஸுக்கு வந்துட்டு ஒரு மனித குலத்தோடைய பெஸ்ட் தன்மையே வந்து இதுதான், அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்.
இப்போ இந்த ஒரு போர் சூழல்லையும் அவங்க இயங்கத்துக்கு கத்துக்கிட்டாங்க அப்படின்ற போது ஈரானுக்கு இருக்கக்கூடிய லீவரேஜ் அப்படின்றது மிக மிக கம்மியாயிட்டு வர்றதையும் நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. இப்போ மூன்றாவது ஒரு தேர்ட் இன்ஜினியர் ஹெராம் கர்மாக்கர் அப்படின்றவரை நம்ம இப்போ இழந்திருக்கிறோம். அவர் இந்த கப்பலில் போயிட்டு இருக்கும்போது ஈரானுடைய தாக்குதலில் எம்பி மெர்ச்சன்ட் வெசல் ஜிஎஃப்எஸ் கேலக்சியில் உயிரிழந்திருக்காரு. 10 பேர் நம்ம வந்து மீட்டிருக்கோம். இவங்க வந்து ஆயுதம் இல்லாமல் உலகத்தோடைய சரக்கு போக்குவரத்தை என்ஷோர் பண்ணக்கூடிய கடினமான வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய சீஃபேரர்ஸ். இந்தியா ஈரானுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஈரான் இதே நிலையை வந்து அவங்க கண்டினியூ பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமா நாமோ சீஃபேரர்ஸ் இவங்க வந்து நம்மளுடைய சீஃபேரர்ஸோடைய உயிர் அவங்களுக்கு வந்து அதோட வேல்யூ என்னன்னு புரியலன்னா உணவு மற்றும் மருந்து இன்னைக்கு நம்ம ஈரானுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம், தேவைப்பட்ட காலத்தில் கொடுத்துட்டு இருக்கோம். அதை இந்தியா ரீகன்சிடர் பண்ணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நம்மளுடைய கடல் வீரர்களை, கடல் மாலுமிகள், சீஃபேரர்ஸை நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்க உயிருக்கு வந்து கொடுத்துட்டு போக முடியாது. எல்லாருமே நம்ம நாட்டு மக்கள், நம்மளுடைய சொந்தம். ஸோ இந்தியாவுடைய ரோல் எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம். இப்போ இன்னொரு ஜியோ பொலிட்டிக்கல் டைமென்ஷன் எங்கே ஓப்பனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி தாக்கப்பட்டிருக்கு ஈரானால. சவுதி இப்போ தாக்கப்பட்டு இருக்கு எமேனில் இருக்கக்கூடிய ஹவுத்திகளால். போன வருடம் செப்டம்பர் மாதம் பாகிஸ்தான் கொடுத்த செக்யூரிட்டி கேரண்டி என்னாச்சு? இவங்க 2 பேருக்கும் போடப்பட்ட செக்யூரிட்டி கேரண்டி இது வரைக்கும் பாகிஸ்தான் ஒன்றும் கிழிக்கல. ஒரு அறிக்கையை மட்டும் கொடுத்துருக்காங்க. யாரு சவுதி மீது தாக்குதல் நடத்தினாலும் அது எங்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு சமம், அந்த எங்க ராணுவம் உள்ள இறங்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை. எமேன்ல இருக்கக்கூடிய ஹவுத்திகள் பேர் எடுக்க வக்கில்லாம, அண்டை நாடான ஈரானோட பேர் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லாம, வெறும் வாய் சவடால மட்டும் எக்ஸ்தலத்துல பதிவிடக்கூடிய ஒரு கோழைகள் அப்படின்றத அவங்க மீண்டும் நிறுவனப்படுத்தியிருக்காங்க. சவுதி கடுங்கோபத்தில் இருக்கிறதா செய்திகள் வந்து வருது. இவங்க ராணுவம் இது வரைக்கும் அவங்க டிப்ளாய் பண்ணல. ஹவுத்திகள் கிட்டே இவங்க போய் மோதினாங்கன்னா இவங்க என்ன ஆவறாங்கன்ற கதையை மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. இப்ப இது தவிர குவைத்துக்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. சில $1 பில்லியன் எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா சவுதிக்குன்னு எப்படி செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்தோமோ அதே மாதிரி எங்க ராணுவத்தை உங்க தேவைக்காக நாங்கள் அனுப்பிச்சு வைப்போம். ஏன்னா குவைத் ஒரு பணக்கார நாடு, பணம் இருக்கக்கூடிய நாடு. பணத்தை கொடுத்துட்டு எங்க வீரர்களை நீங்க எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விலை பேசிட்டு இருக்காங்க. இந்த 2 நாடுகளும் இந்த முட்டாள்களை எப்படி நம்புறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இவங்களை ஒரு பக்கம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பஸ்தூனிகள் இன்னொரு பக்கம் இவங்களை வந்து தொங்க விட்டுட்டு இருக்காங்க. பிஓகேல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் ஆயுதம்லாம் எதுவுமே கிடையாது, அவங்களே இவங்களை வந்து அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இந்தியா போன்ற ஒரு வலிமையான எதிரி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு, ஆப்கானிஸ்தானை போன்ற ஒரு நாட்டை அங்க பகைச்சுக்கிட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கறதுன்றதை விட ஒரு காமெடியான செயல் இருக்க முடியாது. இவங்க மட்டும் நிஜமா சொல்ற அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்றேன். இந்த யுத்தத்துல அவங்க நேரடியா இறங்கட்டும், என்ன ஆவறாங்கன்றது மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. வளைகுடாவுடைய சூழ்நிலை கண்டிப்பா பாசிட்டிவா இல்லை. வரக்கூடிய காலங்களில் கச்சா எண்ணெய் விலையேற்றம் அப்படின்றது இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. போன முறைக்கும் இந்த முறைக்கும் ஒரே ஆறுதல் என்னன்னா, இப்போ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு. இதே நிலைமை நீடிச்சால் தட்டுப்பாடு வர்றதுக்குமான வாய்ப்பும் இருக்கிறத நம்ம மறுக்க முடியாது. இன்னொரு அப்டேட்டோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.